அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்லரவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 970 ரூபாய் 26% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 24% உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாய் 22% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 71% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 60% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாயாக உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 95% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 25% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 974 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் இந்தியாவுக்கு 275 ரூபாய் 10% வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றி சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காம பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்க, எல்லா டீட்டெயில்ஸும் சரியா இருக்கான்னு. அதே போல நீங்களே சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க பிள்ளை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்றதால மறக்காம பற்றுச்சீட்டை மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி அல் முகாஸம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 900 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்கள் அறவிடுறாங்க. ரேட்டும் ஓரளவு பரவாயில்ல, நல்ல ரேட்டு தான் இருக்குது. அதே போல தான் சுலைமானி அல் முகாஸம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில் ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுலைமானி அல் முகாஸம் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. இந்தியாவுக்கும் சரி இலங்கைக்கும் சரி ரேட்டும் ஓரளவு பெஸ்ட்டான ரேட் தான் வழங்குறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. முடிந்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 326 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 547 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 965 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 768 ஃபில்ஸாக உள்ளது. குவைத்துடைய தங்க விலை மறுபடியும் படிப்படியாக அதிகரித்து வந்திருக்குது. கிட்டத்தட்ட 1,500 தினாருக்கு மேலே அதிகரிச்சிருக்குது. முடிந்த வரைக்கும் வேகமாக தங்கம் விலை கொடுத்து வாங்குறவங்க வாங்கலாம். மனித வளத்துக்கான பொது ஆணையகம் ஜாபுடைய டைட்டில்ஸை மாத்திரத்தை நிறுத்திட்டாங்க. அதிக சம்பளம் எடுக்கக்கூடிய வீட்டு தொழிலாளர்கள் மீது விசாரணைகள் வரும். அதே போல 116 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கிரிப்டோ கரன்சி சம்பந்தமாக மிஸ்யூஸ் பண்ணியது பவர் சப்ளை. அதே போல ஆசிய நாட்டு பணிப்பெண் 20,000 தினாருக்கும் அதிகமான பணத்திரட்டில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதே போல்
இந்தியா பாகிஸ்தான் பிரச்சினை வலுவடைகிறது. அரபு நாடுகளுடைய ஒத்துழைப்பு கம்மியாகும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது. பயணங்களில் தாமதம் ஏற்படலாம். ஜஹரா பகுதிகளில் முனிசிபாலிட்டி விரைவில் வரும். அதே போல பல வீடுகள் இழுத்து சங்கிலியால் பூட்டப்படுகின்றது. அல் நயீம் பகுதிகளில் ஃபயர் ஃபோர்ஸ் அதிரடி. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Plug. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்கள் நாட்டுக்கு போடணும். அதே போல் இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ சம்மந்தமான அனைத்து தகவல்களையும் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கிறேன். மேலதிக டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. தாராளமாக போய் பார்க்கலாம். அதே மாதிரி வாகன சாரதிகளுக்கான மிக முக்கிய தகவல், இன்றைய தினம் 50வது ரிங் ரோடு ஓப்பன் ஆகுது. எக்ஸிட் 6வது ரிங் ரோட்லேருந்து 50வது ரிங் ரோட்டுக்கு 360 மாலுக்கு முன்னாடி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நேற்றைய தினம் சொன்ன மாதிரி தற்போது விமான பயணங்களில் ஸ்தம்பிதம் காணப்படுகின்றது. சில விமான போக்குவரத்து ரூட் சேஞ்ச் பண்ணுறதால சில நேரங்களில் விமான போக்குவரத்துகளுக்கு தாமதம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க த ஜென்ரல் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட். அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல், அரபு நாடுகளில் இப்போது லைட்டாக சலசலப்பு ஆரம்பிக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் நேற்றைய தினம் பாகிஸ்தானியர்கள் ஒன்று கூடி கூச்சலிட்டிருக்கிறாங்க இந்தியா மீதான போர் தொடுப்பை பற்றி இராணுவ அதிகாரி பேசினதற்கு. அதே போல் அரபு நாடுகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. காரணம், நரேந்திர மோடி இஸ்ரேலுடன் கைகோர்த்திருப்பது ஒரு மனக்கசப்பு மற்றும் புறக்கணிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்குது. அதால் பாகிஸ்தானியர்களுக்கு அதிகமான சப்போர்ட் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரபு நாடுகள். Indian army with all their wherewithal, if they cannot intimidate us and they cannot coerce us, these terrorists can subdue the armed forces of Pakistan. It's not a question of when will Pakistan rise. It is no more a question. Pakistan has already started rising. The question is how fast and how quickly can you rise? That is the question. كم من فئة قليلة غلبت فئة كثيرة بإذن الله. இந்தியன் பாகிஸ்தான் யுத்தம் வலுவடைந்தால் இன்னும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது பல கட்ட சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்ற எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனி வரும் காலங்களில் ஸ்கூல் லீவ் இருக்குது, எல்லோரும் நாட்டுக்கு போக தயாராகிட்டு இருக்கிறோம். இந்த சூழலில் விமான பயணங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஒவ்வொரு நாடுகள்லையுமே இப்போ இதை பற்றி தான் விமர்சனங்கள் அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் கூட ஒவ்வொரு பகுதிகளிலையுமே சோதனை ஓட்டங்கள், அதாவது ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷனாக இருந்தால் என்ன மாதிரி முடிவெடுக்கிறது அப்படின்ற சோதனை ஓட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் என்ன மாதிரியான சூழல் உருவாக போகுதுன்னு. அடுத்ததாக 116 பேர் இது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. குவைத்துடைய பவர் சப்ளை, அதாவது மின்சாரத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்தியதுக்கு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிடிபட்டிருக்கிறாங்க. கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான ஆன்லைன் வலையமைப்புகளை வீடுகளுக்குள்ளே சட்டவிரோதமாக நிறுவி செயல்படுத்தி வந்ததற்காக. இதில் அதிகமான பேர் ஹாரிஸ்கள், அதாவது வீட்டு பாதுகாப்பாளர்களும் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
நிறைய பேர் இந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஹாரிஸாக இருக்கிறாங்க. சில வீடுகளில் மதுபானம், கள்ளச்சாராயம் காய்ச்சுறது, அதே மாதிரி இந்த மாதிரி சட்டவிரோதமான செயல்பாடுகள்லையும் ஈடுபடுறாங்க. ஒரு வேளை உங்களுக்கே தெரியாமல் கூட நீங்கள் இந்த மாதிரி விடயங்களுக்கு பாதுகாவலராக இருந்து கைது செய்யப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்கிற இடத்துல என்ன நடக்குதுன்றதையும் கொஞ்சம் உற்று நோக்குங்க. இதோ ஜஹரா பகுதிகளில் நடந்த சம்பவம். கிட்டத்தட்ட 20,000 தினாருக்கும் அதிகமான பண பெறுமதியுடைய பொருட்கள் மற்றும் பணம், நகை என்று பல விதமான பொருட்களை திருடி சென்றதாக ஒரு பணிப்பெண் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதுவும் ஆதாரப்பூர்வமாக வீடியோ ப்ரூஃபோடு. இவங்களை பற்றின விசாரணை, அதே மாதிரி அவங்களுக்கான ட்ராவல் பேண்டும் விதிக்கப்பட்டிருக்குது. அவங்களை தேடும் பணிகளில் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் செயல்பட்டு வராங்க. விரைவில் அவங்களுடைய ஃபோட்டோ அப்டேட் செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து இந்த மாதிரியான தவறுகளை வீட்டு பணிப்பெண்களாக வரக்கூடியவங்க தயவு செய்து பண்ணாதீங்க. ஒரு சின்ன ஒரு துரும்புக்கு சரி ஆசைப்படாதீங்க. ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ தொழிலாளர்கள் அந்த வீட்டில் நடந்த அநீதிக்காக, அச்சுறுத்தலுக்காக, அநியாயத்துக்காக வீட்டை விட்டு தப்பி ஓடினவங்களுக்கும் இதே திருட்டு பட்டம் தான் சமத்தி இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சிலர் செய்கிற தவறால் எல்லாரும் அதை மாதிரி தான் அப்படின்ற கணிப்புலேயே இப்போ வந்துட்டாங்க. தயவு செய்து இந்த தவறுகளை பண்ணாதீங்க. அடுத்ததாக வீடியோக்குள்ளே முக்கியமான தகவலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ ரீசெண்டாக குவைத்துடைய மன்னர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார் குவைத்துடைய யூனிவர்சிட்டியில். குவைட் தற்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஜாப் டைட்டிலோடைய. அதாவது நீங்கள் என்ன கேட்டகரியிலேருந்து இன்னொரு கேட்டகரிக்கு மாறி இருந்தாலும் உங்களுடைய ஜாப் டைட்டிலை சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பை தற்போதைக்கு இடைநிறுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் முக்கியமான காரணம், பலருமே தங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டுகளில் போலியான இன்னும் அதிகமான சர்டிஃபிகேட்களை அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம்தான். அதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, பணிப்பெண்களாக வரக்கூடியவங்க, டொமஸ்டிக் ஒர்க்கர்களாக வரக்கூடியவங்க இன்றைக்கி மாதாந்தம் 700 தினார்லேருந்து 1000 தினார் வரைக்கும் ஏர்னிங் பண்ணக்கூடிய தொழிலெல்லாம் இருக்கிறாங்க. குறிப்பாக ஸ்பாக்களில் வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சிலர் பேபி கேரிங், பேபி சிட்டிங், அதே மாதிரி நர்சிங், இன்னும் சில செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க. இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. லைவ் போட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தொழில் பண்ணுறாங்க. அதாவது குறிப்பாக காதிம் வீசாவில், இப்போ இதில் ஷூன் வீசாவில் நிறைய பேர் கவர்மெண்ட் செக்டாரில் இப்போ குவைத்திகளை சேஞ்ச் பண்ணினதால் ப்ரைவேட் செக்டாருக்கு அவங்கள மாற்றிக்கொள்றதுக்கான வழி அமைப்பை வழங்கி வச்சாங்க. அதாவது கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தவங்களை முன்னாடி நேரடியாக கேன்சல் பண்ணி நாட்டுக்கே போக வேண்டிய சூழல் இருந்துச்சு. இப்போது அவங்களுக்கு ரிலீஸ் எடுத்து ப்ரைவேட் செக்டாருக்குள்ளே மாறுறதுக்கான வாய்ப்புகளை வழங்கினாங்க. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைவேட் செக்டாருக்கு மாறினவங்க அவங்களுடைய ஜாப் டைட்டிலை மாற்றணும். அதாவது ஒரு மேனேஜராக இருந்தவர் திடீர்னு அவருக்கு ஒரு பெரிய பதவி வந்திருக்கலாம், அல்லது அவருக்கு அவருடைய சான்றிதழ்களுக்கு ஏற்ப அவருடைய பதவி தகமையை மாற்றிக்கொள்ளலாம். அந்த சூழலை இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்போது அவங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் மறுபடியும் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் போலியாக பணம் கொடுத்து சர்டிஃபிகேட்களை தயாரிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வளர்க்குறதால. அதே மாதிரி தான் ஒரு பக்கம் அதுன்னா, இன்னொரு பக்கம் வீட்டு தொழிலாளர்களாக காதிம் வீசாவில் வரக்கூடியவங்க நிறைய பேர் குவைத்தில் அதிகமாக சம்பளம் எடுக்கிறாங்க. அவங்க தொழில் சட்டத்தை, அதாவது பணிச்சட்டம் மற்றும் குடியுரிமை சட்டத்தை மீறி செயல்படுறாங்க. அவங்களுடைய தகமைக்கு ஏற்ற தொழில் இல்லாமல், சாதாரணமாக இப்போது பிசியோதெரபிஸ்டாக சிலர் இருக்கிறாங்க, பேபி கேரிங்கில் சிலர் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தா அவங்களுக்கு இந்த பேபி கேரிங்கை பற்றியோ பிசியோவை பற்றியோ எதுவுமே தெரியாமல் இப்போ மசாஜாக இருக்கலாம், அல்லது இப்போ சலூன் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. இதில் யாருமே தேர்ச்சி பெற்றவங்க இல்லை, எந்த ஒரு சான்றிதழும் இல்லை, சர்டிஃபிகேட்டும் இல்லை. அவங்க பாட்டுக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க, அதிகமாக சம்பளம் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. இதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது. இப்போ சாதாரணமாக குவைத்தில் ஒரு பணிப்பெண்ணுடைய சம்பளம், ஆவரேஜான சம்பளம், அதிகப்படியான சம்பளம்னு பார்த்தாலும் 200 தினார் தான் மேக்சிமம். ஒரு டிரைவராக இருக்கலாம், ஒரு பணிப்பெண்ணாக இருக்கலாம், அவங்களுடைய மேக்சிமம் சம்பளமே 200 தினாருக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்படி இருக்கும்போது இப்போ சாதாரணமாக வெளியில் காதிம் வீசாவில் சிலர் பேபி கேரிங், ஓல்டேஜ் கேரிங் இல்லையா, சலூன் வேலை, இந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சு அதிகமாக ஏர்னிங் பண்ணுறீங்க. இப்போ வெளியில் காதிம் வீசாவில் வேலை செஞ்சுக்கிட்டேன். இப்போ அந்த பணத்தை எப்படி அனுப்புவீங்க? நீங்கள் உங்கள் பத்தாக்கா இருக்கிறதால நீங்கள் உங்கள்
பேரில் நீங்கள் தான் அனுப்புவீங்க. ஆனால் அப்படி அனுப்பும்போது அதிகமாக பணம் அனுப்புகிறீங்க. ஆனால் உங்களுடைய கேட்டகரி என்ன? ஹவுஸ்மேட் அல்லது ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ் பாய், தப்பாக். ஒரு வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இவ்வளவு சம்பளமா அப்படின்ற ரீதியில் தான் இனி இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். ஏன்னா இதை தூண்டி விடுறாங்க. இது வேறு யாரும் சொல்லாமல் தெரிய போகிறது இல்லை இல்லையா? ஆனால் இப்போ நிறைய பேர் இந்த கேட்டகரியில் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்றத ஒவ்வொரு குவைத்திகள் ஒவ்வொருவரும் தூண்டி விடுறாங்க. சாதாரணமாக இப்போ பெதூன்களை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா குவைத்தில் சாதாரணமாக அவங்களுடைய சம்பளமே வெறும் 400-500 தினாலேருந்து 600-700 தினா தான். அதை விட அதிகமாக டொமஸ்டிக் வீசாவில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இதை லைட்டாக கொளுத்தி விட்டுருக்குறாங்க. இனிமேல் இதுதான் மிகப்பெரிய பிரளயமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே சொல்கிறது தானே, வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறதுன்றது உங்கள் தலையில் நீங்களே மண்ணாளி போடுற மாதிரி. இனிமேல் கவனமாக இருங்க. ஒவ்வொரு வீடுகளாக சங்கிலிட்டு பூட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக சொலைபியா தைமா பகுதிகளில் இனி வரும் நாட்களில் சொலைபியா தைமா பகுதிகளில் யார் யாருடைய வீடுகள் எலக்கோட்டாக இருந்தது இப்போதைக்கு பறிமுதல் செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறதோ அத்தனை வீடுகளுக்கும் உடனடியாக யார் இருந்தாலும் சரி வெளியேற்றிட்டு, அது குவைத்தியாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டவர்களாக இருக்கலாம், யார் இருந்தாலும் வெளியேற்றிட்டு உடனடியாக சங்கிலிகள் போட்டு பூட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் இதோ 4 பேர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க வயர்களை திருடிய குற்றத்துக்காக. அதே போல் இனி வரும் நாட்களில் ஜஹரா பகுதிகளில் அதிரடியான சோதனைகள் வரும். அதுலேயும் குறிப்பாக ஃபயர் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா அல்நாயும் பகுதிகளில் வயலேஷன்ஸ் அதிகமாக இருந்து பல கிருபி கேரேஜ்களை இழுத்து மூடி இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்க்கின்கள் வீதிகளுடைய ஓரங்களில் நிறையவே குப்பைகள் அதிகரித்து போயிருக்கிறதால முனிசிபாலிட்டிக்கு வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய வாகனங்கள் தூக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஹரா பகுதிகளில் திறந்த வழிகளில் வாகனம் நிறுத்துறவங்களுடைய முக்கிய கவனத்திற்கு. சில நேரங்களில் இது நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி நம்ம வேலை செய்கிறோம். நம்ம நாட்டில் ஒரு இப்போ சாதாரணமான உதாரணத்துக்கு சொல்கிறேன், காதிம் வீசாவில் நிறைய பேர் இங்கே இப்போ வெளி வீசான்னு அடிச்சுக்கிட்டு வாரீங்க. ஒருவேளை நீங்கள் நாட்டில் உண்மைக்குமே ஸ்பெஷலிஸ்ட், ஒரு நர்சிங்கில் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒருத்தராக இருந்திருக்கலாம், உங்கள்கிட்ட நிறைய சான்றிதழ்கள் இருக்குது. ஆனால் அதே நீங்கள் அந்த கேட்டகரியில் இங்கே வேலை தேடும்போது இப்போ நார்மலாகவே டைரெக்டாக கவர்மெண்ட் இதை டீல் பண்ணினா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும், தேர்ச்சி பெற்றவங்களையும் உள்ளே எடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி செட்டப் ஒன்று இங்கே இல்லாததால் வெளியில் இருக்கிறவங்க இந்த டீலர்ஸ், இந்த புரோக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, 2000 தினார் 3000 தினார் அப்படின்னு ஒவ்வொரு தொழில் வாய்ப்புக்கும் விலை விற்கிறாங்க. அந்த விலையால் நிறைய பேர் 40-50 லட்சம் 30 லட்சம்லாம் கட்டி வேலை வாங்க முடியாது அப்படின்னு ஏதோ ஒரு 500-600-1000 தினாருக்குள்ளே செலவு பண்ணி சரி இந்த காதிம் வீசாவில் வெளியில் வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க. உண்மையிலேயே நீங்கள் ஒரு தேர்ச்சி பெற்றவராக இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வீசா கேட்டகரி மூலமாக நீங்கள் அதிலிருந்து பின்தள்ளப்படுறீங்க. இனி வரும் காலங்களில் காதிம் வீசாவில் அதிகமாக பணம் அனுப்புகிறவங்க கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க, வேலை வாய்ப்புகளும் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள்.